திமுக வேட்பாளரை ஒரு பொது எதிரியா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக கேம்பெயின் பண்றாங்க. பாமக இன்னைக்கு தேர்தலில் நிக்கிறதுனால அவங்க பரப்புரை என்கிற முறையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அன்புமணி அவர்களை பார்த்து கள்ளச்சாராய சாவு இன்னைக்கு வந்திருக்குங்கிறது ஒரு உண்மை இருந்தாலும் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் இந்த 2-3 வருஷத்துல தான் நடந்ததாங்க. இதே அன்புமணிக்கு தெரியாதா? அங்க 30 வருஷமா அது நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாதா அவருக்கு? இந்த 30 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக ஆட்சி தானே இருந்தது. நீங்களும் அந்த கூட்டணியில் தானே இருந்தீங்க. அப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு கள்ளச்சாராயம் கணக்கு படல? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 21ஆம் ஆண்டு நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்க. அதோடு சேர்த்து சாதி வாரியான கணக்கெடுப்பு சேர்த்து நடத்துங்க. ஏன்னா சட்டத்தில் மத்திய சர்க்கார் தான் அது செய்ய வேண்டும் என்கிற அந்த விதி இருக்கு. அப்ப மத்திய சர்க்கார் செய்ய வேண்டியதை வற்புறுத்தாம அவர் பந்தை இந்த பக்கம் திருப்பி விடுறாருன்னா என்ன அர்த்தம்?